பாதுகாப்பு, தாய் குலத்து பாதுகாப்பு பத்தி திமுக பேசலாமா? எது இந்த பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுக்கு நாங்க தாயா பாதுகாப்பு, பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும்னு சொன்னது திராவிட முன்னேற்ற கழகம். சொத்துல பாதி கொடுக்கணும், வாழ்க்கையில பாதி கொடுக்கணும், நாங்க தான். அடுத்த முன்னாடி வாழ்க்கை கொடுக்க கூடாதியா? அங்க பாரு, சும்மா இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. பிரியப்பட்டு அடுத்த பொண்டாட்டி கூட வந்தா அதுக்கு என்ன யார் என்ன செய்ய முடியும்? கட்டாயப்படுத்தினதாயா தப்பு. ரெண்டு தெய்வ செயல் எங்க கட்சியில உறுப்பினரா இருக்கவன் தான், அவன் பண்ணது தப்பு தான். அதுக்கு அந்த காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கல. எப்படி ஆபாசமா பேசினா அமைச்சராயிரலாம், ரவுடிசம் பண்ணாக்கா இந்த மாதிரி பெண்கள் மீது கை வச்சா கட்சிக்காரனா இல்லாமா? அது எங்க கல்ச்சரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது உதயநிதி அவர்கள் நீட்டுக்கு எங்களுக்கு ரகசியம் தெரியும்னு சொன்னார்ல, கடைசி வரைக்கும் அதை நிறைவேற்றாமல் இன்னைக்கு வரைக்கும் அதை வச்சு நாடகம் ஓட்டுறது, கையெழுத்து வாங்குறது, குப்பையில போடக்கூடிய வேலையில செஞ்சுட்டு இருக்கிறது. இந்த வேலையெல்லாம் இங்க வச்சு கூடாது. குப்பையில போட்டோம், கூடு மாநிலத்தில் போட்டோம்னா அந்த வேலையெல்லாம் வேண்டாம். நாங்க எதை செஞ்சாலும் சரியா செய்வோம், நல்லதே செய்வோம், மக்களுக்கான தேவைகளை பத்திரம் பூர்த்தி செய்வோமே தவிர மக்கள் நலனை பேணி காக்கிறத தவிர எங்களுக்கு வேற வேலையே இல்லை. அப்ப முதலமைச்சர் பேசுறது அரசியல் பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு திடீர்னு அங்க போறீங்க? நடு ரோட்ல குத்தாட்டம் போறது அரசியலாயா? அது புலியூர் சரோஜன் சொல்லுவாங்க, அந்த காலத்துல நடிகை எல்லாம் அந்த டான்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு அப்படியே செட்டா நின்று ஆட விட்டு அது ஒரு மகிழ்ச்சியா தேவை. இந்த ஆட்சியில் இத்தனை சாதனை செய்திருக்கும், இதற்காக எங்களுக்கு மீண்டும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி நீங்க மக்கள்கிட்ட கேளுங்க. என்ன சொல்லி நான் மக்கள்கிட்ட கேட்டிருப்பேன், எங்களுக்கு ஒண்ணு வேண்டாம், காலை உணவு திட்டத்துக்காக மட்டுமே நான் கேட்கிறேன், மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்க.